அது வந்து நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும். சொல்லுங்க. என்கிட்ட இப்போ அதிக நேரம் இல்லைங்க. நான் எல்லாத்தையும் அப்புறமா உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஃப்ராடு இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் பொய் சொல்கிறவில்ல. ஆனா நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? பொல்ட்டு அண்ணா ஏதாச்சும் சொன்னாரா என்ன? ஏன்னா அவர் உங்க வீட்டில இருந்து வந்ததுல இருந்தே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு. அவர் அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? இல்லைங்க, எந்த பிரச்சனையும் ஆகலை. ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க, என் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சிருக்கீங்க தானே? ஐ நோ என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியாது, ஆனால் கொஞ்சமாவது என்னை நீங்கள் நம்புறீங்கல்ல? ஆனா எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஏன் உங்களை நம்பாம இருக்க போறேன்? அதுவும் இல்லாம கணவன் மனைவி உறவே அன்பு அப்புறம் நம்பிக்கையில தான் வாழுது. அதனால தான் சொல்றேன், நான் உங்களை நம்புறேன். இப்ப சொல்லுங்க, என்ன ஆச்சு? பயப்பட ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் அப்புறமா விளக்கி சொல்கிறேன். ஆனால் ப்ளீஸ் நீங்கள் என் மேலே கோபப்படாதீங்க. ஆனா ஞாபகம் இருக்கு அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னு? எனக்கு கோபமே வராதுன்னு. நான் கோபப்படுறாலே கிடையாது. அதான் சொல்றேன், சொல்லுங்க தயங்காம. அர்ஜுன், நீங்கள் என்னை எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் தனியாக விட்டுட மாட்டீங்கல்ல? எதுக்கு அப்படி கேட்குறீங்க? ஆனா நான் எப்பவும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் ப்ளீஸ் எனக்கு துணையாக இருங்க. எனக்கு நல்லா புரியுது ஆனா ஏதோ சீரியஸான விஷயமா இருக்கும் போல. அதான் உங்களால் என்கிட்ட சொல்ல முடியல. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களை நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் பெரிய கூட்டு குடும்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்க தான் செய்யும். அதனால எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. அட, இப்போ கொஞ்சம் நிறுத்துவீங்களா மாமா அவர்களே? எங்க ஃப்ரெண்டை கொஞ்சம் விடுறீங்களா? ஆஹாண்ணா ஒன்று பண்ணுங்க, இப்போ ஃபோனை வைங்க. சாயங்காலமாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. இன்னும் சில மணி நேரத்தில் நாம் சந்திப்போம். நான் இவ்வளவுதான் சொல்ல விரும்புகிறேன். கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் நான் எப்பவும் உங்க கூட இருப்பேன். அதுவும் இல்லாமல் கல்யாண பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு உங்களை பிடிச்சி போயிருச்சு. அதனால நான் எப்படியாவது எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன். ஐ ப்ராமிஸ். அப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க மை டார்லிங். தேங்க்யூ. ஆஹாண்ணா நீங்கள் இன்னும் அப்செட்டாக இருக்கீங்களா? இல்லை, இப்போ எல்லாம் சரியாக போச்சு. நான் ஃபோனை வைக்கிறேன். பாய். பாய். அஹானா குரலை கேட்டா அவ அழுதுட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்ன ஆயிருக்கும்? போல்ட் அண்ணாங்க இருந்து வந்ததுல இருந்து முகத்துல ஒரு மயான அமைதி இருக்கு. அன்னிங்களும் பிஸியா இருக்காங்க, இல்லைன்னா அவங்க கிட்டயே கேட்டிருப்பேன். என்னவா இருக்கும்? கேட்க நேரமே கிடைக்கல. என்ன சொன்னாரு நம்ம வருங்கால மாமா? அட ஒன்றும் இல்லடி, சும்மா தான் அப்படியே நார்மலாக பேசிட்டு இருந்தோம். அப்படியா மேடம்? ஏதாவது சொல்லியிருப்பாரு இல்லையா? சொல்லு. இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் விசேஷமாக பேசலை. சரி, இதை சொல்லு. காலையில எங்க போயிருந்த நீ? சித்தி ரொம்ப கோபப்பட்டாங்க தெரியுமா? அந்த பேச்செல்லாம் விடுங்கடி, ஏற்கனவே மனசு சரியில்லை. சரி, இப்ப இதெல்லாம் விடு. ரொம்ப நேரம் ஆக்க கூடாது. மாலை நேரத்துல தான் முகூர்த்தம் இருக்கு. அலங்காரம் பண்ணிட்டே சாயங்காலம் ஆயிடும். அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் பாரு, உன் வருங்கால ராஜகுமாரன் உன்னையே பார்த்துட்டு இருப்பாரு. ஏய் அர்ஜுன், இந்தா உன் துணி எடுத்துட்டு வந்துட்டேன். சீக்கிரம் போட்டுட்டு தயாராகு. ஒரு நிமிஷம். நல்ல வேலை அண்ணா நீங்கள் வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட தான் பேச வந்துட்டு இருந்தேன். ஒன்று சொல்லுங்க, இன்னைக்கு அஹானா வீட்டில் ஏதாவது நடந்துச்சா? ஏன்? இல்லை, அதாவது போல்ட் அண்ணா அங்கேருந்து வந்ததுலேருந்து அவர் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. ஸோ ஏதோ நடந்திருக்குன்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு கேட்டேன். அர்ஜுன், பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோன் கால் விஷயமா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. யார் ஃபோன்? ஆக்சுவலா அஹானா மொபைலுக்கு ஒரு கால் வந்துச்சு. அஹானா அவ ரூம்ல இல்லை, அதனால அவ ஃபோன் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்துச்சு. அவளுக்கு வந்த ஃபோன் காலை போல்ட் அண்ணா எடுத்துட்டாரு.
போல்ட்டு அண்ணா ஏன் நான் ஃபோனை அட்டென்ட் பண்ணாரு? அட நான் அவரை தடுக்க தான் முயற்சி பண்ணேன். ஆனால் உனக்கு தான் அவரை பற்றி தெரியுமே. அதுவும் இல்லாமல் ஃபோன் பண்ணாந்தாலும் அவன் எடா கூடமாக ஏதோ சொல்லிட்டான். அதனால அண்ணா அதுக்கு தான் கோவமாயிட்டாரு. என்ன எடா கூடமா சொன்னான்? அண்ணா ஃபோன் எடுத்து நான் அஹானாவோட மைத்துனன் பேசுகிறேன்னு சொன்னார். அதுக்கு அந்த ஆள் நீங்கள் இன்னும் மைத்துனன் ஆகலைன்னு சொல்லிட்டான். எந்த உத்தரவாதமும் இல்லை. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. என்ன? அட டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக யாரும் அது கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீ இதெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு தயாராக எல்லாரும் கீழே உனக்காக கற்றுட்டு இருக்காங்க. பாடா. அஹானா ஃபோனுக்கு யார் ஃபோன் பண்ணியிருப்பா? காலையிலையும் அஹானா ஃபோன் பண்ணியிருந்தா. இப்போவும் ரொம்ப அப்செட்டாக தெரிஞ்சா என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியல. அவன் ஏதாவது பிரச்சனையில் இருக்காளோ? கொழுந்தனாரே கொழுந்தனாரே, நீங்க தயாராகிடுங்க. இதுக்கு மேல நிக்க முடியாது. அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் கிளம்பணும். அண்ணி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இவன் தயாராகிட்டான். நீங்கள் எல்லாரும் தயாராருங்க. உங்களுக்கு மேக்கப்போட டைம் ஆகும். கொழுந்தனாரே, நான் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். தெரியும்ல, இப்ப கீழே பால்ல கை கழுவுற சடங்கு செய்யணும். அத்தை எப்ப இருந்து கத்திட்டு இருக்காங்க. நான் என் ரூமுக்கு போய் ரெடி ஆகுறேன். உங்ககிட்ட சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொல்லத்தான் வந்தேன். வா போலாம். சீக்கிரம் வந்துடுங்க. அட என்னோட அந்த பெங்காலி தொப்பி எங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன்னா இதோ பாருங்க. நீங்க சுத்தமா கவலைப்படாதீங்க. வேலை முடிஞ்சிடும்ல, கண்டிப்பா நடக்கும். என்னோட முதலிரவு இன்னைக்கு இதே அறையில நடக்கும். சரி, அப்போ நான் திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. நிச்சயமா அண்ணே. எல்லாத்தையும் விட வித்தியாசம். இப்போ அண்ணியை தூக்கிட்டு வர்றது மட்டும்தான் பாக்கி. அண்ணா, தண்ணி போலீஸ் கூப்பிடுறத பத்தி பேசினாங்களே, அவங்க நிஜமாவே போலீஸ் கூப்பிட்டுட்டா போலீஸ் என்ன பண்ணும்? போன தடவை அவரோட செல்வாக்கு மேலிடம் வரை இருந்துச்சு. ஆனா இந்த தடவை நானும் தயாரா தான் இருக்கேன். ஆனும் சொல்லுவேன்ல, நமக்கு பல வருஷ உறவு இருக்குன்னு. பாக்குறேன்ல, அப்போ போலீஸ் என்ன பண்ணுதுன்னு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு போலீஸ் கூப்பிட வாய்ப்பே எங்க கிடைக்க போகுது. அவங்க போலீஸ் கூப்பிடுறதுக்குள்ள நம்ம பொண்ணை தூக்கிட்டு போயிடுவோம். ரொம்ப நாளா இந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்பதான் வழிக்கு வந்து இருக்கா. இவங்களால நான் நிறைய அனுபவிச்சுட்டேன். எல்லா கணக்கையும் இன்னைக்கு தீர்க்கிறேன். ஆமா அண்ணா, அவளால தானே நீங்க இத்தனை நாள் ஜெயில இருந்தீங்க. ஜெயில இருந்து வந்த உடனே தான் தெரிஞ்சது உங்களுக்கு கல்யாணம் முடிவாயிருச்சுன்னு. ஃபென்டாஸ்டிக். கடவுளோட திட்டம் என்ன பாத்தியா? சரியான நேரத்துல எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லு, அவ கல்யாணத்தை வேக ஒருத்தங்க கூட எப்படி நடக்க விட முடியும்? என்ன ஆச்சு? அச்சா இல்லையா? அதிக நேரம் இல்ல, சீக்கிரம் மேக்கப்பா முடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன தூரமாவா இருக்காங்க? ஊர்வலம் வர எவ்வளவு நேரமாக போகுது? ஆமா ஆமா சித்தி, முடிஞ்சிருச்சு. ஏன் மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? வேற ஏதாவது பையனை சந்திக்க மனசுக்குள்ள திட்டம் போடலையே? வேற எந்த விளையாட்டும் விளையாடாத. நான் சொன்னது புரிஞ்சதா? சரி பெரியம்மா. அஹானா, இப்ப தயவு செஞ்சு அழுகைய நிறுத்து. காஜல் எல்லாம் வீணாயிடும். விடு. இனிமே இந்த அழுகை எல்லாம் வேணாம். இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? எங்களை தான் அழ வச்சிட்ட நீ. சீக்கிரம் தயாராகு. அப்புறம் மாமா, எந்த தில்லுமுள்ளும் பண்ணாத சொல்லிட்டேன். நான் சொன்னது புரிஞ்சதா? தயார் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்க. சரியாம்மா? சரிங்கம்மா.